இன்ட்ரோ. வணக்கம் நண்பர்களே. தி டெய்லி ஃபேக்ட்ஸ் செய்தி பகுப்பாய்விற்கு வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான அரசியல் மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை விரிவாக பகுப்பாய்வு செய்யப் போகிறோம். தமிழக அரசியலில் இருந்து சர்வதேச போர் நிலைமை வரை அனைத்து முக்கிய செய்திகளையும் ஆழமாக ஆராய்வோம். எனது இராணுவ அனுபவத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வுகளின் உண்மையான தாக்கத்தை உங்களுக்கு விளக்குவேன். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். டாபிக் 1. தேசிய அரசியல் நிலைமைகள். முதலில் நாட்டின் அரசியல் நிலைமையைப் பற்றி பேசுவோம். டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஆப் கட்சியினர் மீதான சிபிஐ விசாரணையில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சிபிஐ தனது விசாரணையில் சில முக்கியமான ஆதாரங்களை சரியாக கையாளாததால் நீதிமன்றத்தில் வழக்கு பலவீனமாகியுள்ளது. இதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி மீதான பல்வேறு வழக்குகளும் சிக்கல் நிலையில் உள்ளன. இது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு தற்காலிக நிவாரணமாக இருந்தாலும் பிஜேபி அரசின் நீண்டகால அரசியல் உத்தியை இது பாதிக்காது. எதிர்க்கட்சி தலைவர்களின் இந்த வழக்குகள் தேசிய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உறுதி. அடுத்ததாக அமெரிக்க அரசியலில் டொனால்ட் ட்ரம்ப் மீதான நீதிமன்ற வழக்குகளைப் பற்றி பேசுவோம். அமெரிக்க நீதிமன்றங்கள் ட்ரம்ப் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன, ஆனால் அவர் இந்த வழக்குகளை அரசியல் பழிவாங்கல் என்று சித்தரித்து வருகிறார். ட்ரம்ப் தனது ஆதரவாளர்களிடமிருந்து வலுவான ஆதரவை பெற்று வருகிறார். இது அமெரிக்க ஜனநாயகத்தின் நம்பகத்தன்மையையே கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. ட்ரம்ப் மீதான இந்த நீதித்துறை நடவடிக்கைகள் 2024 தேர்தலில் எதிர்மறையான விளைவுகளைக் கொண்டு வரலாம். இந்திய அமெரிக்க உறவுகளின் எதிர்காலத்திற்கு இது மிகவும் முக்கியமான பிரச்சினையாகும். தமிழக அரசியலில் பாஜக கட்சியின் நிலைப்பாடு குறித்து சில முக்கியமான அவதானிப்புகள் உள்ளன. டிஎம்கே அரசின் பல்வேறு கொள்கைகளுக்கு எதிராக பாஜக கட்சி வலுவான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார். என்இடி தேர்வு, மையம், மாநில உறவுகள் மற்றும் மதச்சார்பற்ற தன்மை போன்ற பிரச்சினைகளில் இரு கட்சிகளும் கடுமையான எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உள்ளன. கடைசி நேரத்தில் ஏதேனும் பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படுமா என்பது தமிழக அரசியலின் எதிர்காலையே தீர்மானிக்கும். இந்த அரசியல் போட்டி தமிழக மக்களின் நலனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதே எனது கருத்து. டாபிக் 2. சர்வதேச போர் நிலைமைகள். இப்போது மிகவும் முக்கியமான சர்வதேச பாதுகாப்பு பிரச்சினைகளைப் பற்றி பேசுவோம். மிடில் ஈஸ்ட் பகுதியில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான பதட்டங்கள் போர் நிலைமைக்கு கொண்டு சென்றுள்ளன. இஸ்ரேல் இராணுவம் ஈரான் இன் பல்வேறு மூலோபாய இலக்குகளை தாக்கியுள்ளது, குறிப்பாக அணுசக்தி ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் ஏவுகணை உற்பத்தி நிலையங்களை. இந்த தாக்குதல்களின் விவரங்கள் முழுமையாக வெளியிடப்படவில்லை என்றாலும் ஈரான் இன் பாதுகாப்பு உள்கட்டமைப்பிற்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது உறுதி. இந்த போர் நிலைமை உலக எண்ணெய் விலைகளையும் சர்வதேச வர்த்தக வழிகளையும் கடுமையாக பாதிக்கும். இந்தியாவின் ஆற்றல் பாதுகாப்பிற்கும் இது நேரடி அச்சுறுத்தலாகும். ஈரான் மீதான இஸ்ரேல் இன் தாக்குதல்கள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஈரான் இன் புரட்சிகர காவல் படையின் முக்கிய தளங்கள் மற்றும் பயிற்சி முகாம்கள் இஸ்ரேல் இராணுவத்தின் குறிவைப்பில் உள்ளன. இந்த தாக்குதல்களில் அமெரிக்கா இன் மறைமுக ஆதரவு இருப்பது தெளிவாக தெரிகிறது. ஈரான் தனது பதிலடி நடவடிக்கைகளை திட்டமிட்டு வருகிறது, ஆனால் இஸ்ரேல் இன் ஐரன் டோம் மற்றும் ஆரோ பாதுகாப்பு அமைப்புகள் மிகவும் பலமானவை. இந்த போர் நிலைமை ரஷ்யா யுக்ரைன் போரின் தாக்கத்துடன் சேர்ந்து உலக பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். இந்தியா தனது வெளியுறவுக் கொள்கையில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையேயான எல்லைப் பகுதியில் மீண்டும் ஒருமுறை பதட்டங்கள் அதிகரித்துள்ளன. தாலிபான் அரசு பாகிஸ்தான் இன் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதற்கு பாகிஸ்தான் இராணுவம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயான டுரண்ட் லைன் எல்லை பிரச்சினை மீண்டும் ஒருமுறை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பாகிஸ்தான் இன் உள்நாட்டு பொருளாதார நெருக்கடியும் ஆப்கானிஸ்தான் இல் தாலிபான் ஆட்சியின் அதிகரித்து வரும் நம்பிக்கையும் இந்த மோதலுக்கு காரணமாகின்றன.
இந்த நிலைமை இந்தியாவின் பாதுகாப்பிற்கு மறைமுக நன்மைகளைக் கொண்டு வரலாம், ஏனெனில் பாகிஸ்தான் தனது கவனத்தை மேற்கு எல்லையில் செலுத்த நேரிடும். இந்தியா இந்த சர்வதேச நிலைமைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். டாபிக் 3 தமிழக கருத்துக் கணிப்பு பகுப்பாய்வு. தமிழக அரசியலில் சமீபத்திய கருத்துக் கணிப்புகள் மிகவும் ஆர்வமூட்டும் முடிவுகளைக் காட்டியுள்ளன. வட தமிழக மாவட்டங்களில் பிஜேபி கட்சியின் செல்வாக்கு படிப்படியாக அதிகரித்து வருவது தெளிவாக தெரிகிறது. டிஎம்கே கட்சியின் பாரம்பரிய ஆதரவு தளங்களில் கூட சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக ஏணியேட்டி தேர்வு, மத்திய மாநில உறவுகள் மற்றும் பொருளாதார கொள்கைகள் விஷயத்தில் மக்கள் மத்தியில் கலவையான கருத்துக்கள் நிலவுகின்றன. இந்த கருத்துக் கணிப்பு முடிவுகள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது உத்திகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியத்தை உருவாக்கியுள்ளது. தமிழக அரசியலில் புதிய சமன்பாடுகள் உருவாகும் சாத்தியங்கள் அதிகம் உள்ளன. பன்னீர்செல்வம் இன் உண்மையான அரசியல் நிலைப்பாடு குறித்து பல விவாதங்கள் எழுந்துள்ளன. ஏஐஏடிஎம்கே கட்சியில் இருந்து வெளியேறிய பிறகு அவரது அரசியல் எதிர்காலம் குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளன. பிஜேபி கட்சியின் மூத்த தலைவர் அமித்ஷா ஏற்கனவே ஓபிஎஸ் இன் அரசியல் நகர்வுகளை சரியாக கணித்திருந்தார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏஐஏடிஎம்கே கட்சியின் பலவீனம் மற்றும் உள்கட்சி அரசியல் பிளவுகள் தமிழகத்தில் பிஜேபி கட்சிக்கு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளன. ஓபிஎஸ் இன் புதிய அரசியல் பயணம் தமிழக அரசியலில் முக்கியமான மாற்றங்களுக்கு வித்திடலாம். இந்த நிலைமையை அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்கும். ஏணியேட்டி தேர்வு ரத்து பிரச்சினையில் தமிழக அரசின் நிலைப்பாடு மற்றும் அதன் அரசியல் தாக்கங்கள் குறித்து விவாதம் தொடர்கிறது. டிஎம்கே கட்சி ஏணியேட்டி தேர்வுக்கு எதிராக வலுவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. ஆனால் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த பிரச்சினையில் மாநில அரசின் ஆதரங்கள் மிகவும் குறைவு. ஏஐஏடிஎம்கே கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சினையில் டிஎம்கே அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஏணியேட்டி தேர்வு, தமிழ் மொழிக் கொள்கை மற்றும் மாநில சுயாட்சி உரிமைகள் போன்ற பிரச்சினைகள் 2026 தேர்தலில் முக்கிய இடம் பிடிக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் தனது அரசியல் எதிர்காலத்திற்காக இந்த பிரச்சினைகளில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய நிலையில் உள்ளார். தமிழக மக்களின் உண்மையான நலனை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். டாபிக் 4 தேர்தல் அரசியல் முன்னேற்பாடுகள். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் கட்சிகளின் முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்து வருகின்றன. டிஎம்கே கட்சி எத்தனை தொகுதிகளில் தனித்து போட்டியிடும், எத்தனை தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கும் என்பது குறித்து உள்கட்சி விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. காங்கிரஸ் கட்சியுடனான டிஎம்கே இன் கூட்டணி உறவுகளில் சில பிரச்சினைகள் இருப்பது தெரியவந்துள்ளது. தொகுதி பங்கீடு, முக்கிய பதவிகள் விநியோகம் மற்றும் தேர்தல் உத்திகள் குறித்து இரு கட்சிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. முதலமைச்சர் ஸ்டாலின் தனது தலைமையில் டிஎம்கே கட்சியை வெற்றி பெற வைப்பதற்கான வலுவான உத்திகளை தயாரித்து வருகிறார். இந்த தேர்தல் டிஎம்கே கட்சியின் நீண்ட கால அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கியமானதாகும். சர்வதேச அரசியலில் டொனால்ட் டிரம்ப் இன் தலைமையில் ரிப்பப்ளிக்கன் கட்சியின் வெற்றி வாய்ப்புகள் குறித்த பகுப்பாய்வுகள் தொடர்கிறது. டிரம்ப் ஒருவேளை அடுத்த ஜனாதிபதியானால் ஈரான் மீதான அமெரிக்க கொள்கை மிகவும் கடுமையானதாக மாறும். இஸ்ரேல் இன் பிரதமர் நேதன்யாஹூ உடனான டிரம்ப் இன் நெருங்கிய உறவு மிடில் ஈஸ்ட் அரசியலில் பெரும் மாற்றங்களை கொண்டுவரும். ஈரான் இன் உச்சத்தலைவர் அலி காமினே இன் அதிகாரத்திற்கு நேரடி சவால் விடும் வகையில் டிரம்ப் இன் கொள்கைகள் இருக்கும். இந்திய வெளியுறவுக் கொள்கைக்கு இது மிகப்பெரிய சவால்களை உருவாக்கும், ஏனெனில் இந்தியா ஈரான் உடன் ஆற்றல் உறவுகளை பராமரிக்க வேண்டியுள்ளது. இந்த சர்வதேச அரசியல் மாற்றங்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியையும் பாதிக்கலாம். கோலாத்தூர் தொகுதியில் தற்போது நடைபெற்ற போராட்டங்கள் தமிழக அரசியலில் புதிய திருப்பங்களை உருவாக்கியுள்ளன. முதலமைச்சர் ஸ்டாலின் இன் சொந்த தொகுதியில் ஏடிஎம்கே கட்சியின் செல்வாக்கு அதிகரித்து வருவது டிஎம்கே கட்சிக்கு கவலையளிக்கிறது.
சீமான் தலைமையிலான என்டிகே கட்சி தமிழ் தேசிய உணர்வுகளை தூண்டி இளைஞர்களிடம் ஆதரவை பெற்று வருகிறது. கோலாத்தூர் தொகுதியில் உள்ள சமூக பிரச்சினைகள், வேலையின்மை மற்றும் கல்வித்துறை பிரச்சினைகள் என்டிகே கட்சிக்கு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளன. இந்த நிலைமை 2026 தேர்தலில் டிஎம்கே கட்சிக்கு பெரும் சவாலாக அமையலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியில் வலுவான பிரசாரம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அவுட்ரோ: இன்றைய பகுப்பாய்வில் நாம் பார்த்தவை மிகவும் முக்கியமானவை. தேசிய அரசியலில் எதிர்க்கட்சிகளின் சவால்கள், சர்வதேச போர் நிலைமைகளின் தாக்கம், தமிழக அரசியலில் மாறிவரும் சமன்பாடுகள் மற்றும் 2026 தேர்தலுக்கான ஆயத்தங்கள் அனைத்தும் நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கியமான நிகழ்வுகள். இந்த மாற்றங்களை புரிந்து கொண்டு சரியான முடிவுகளை எடுப்பது நம் அனைவரின் கடமையாகும். தி டெய்லி ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து முக்கியமான செய்திகளையும் பகுப்பாய்வுகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இது தி டெய்லி ஃபேக்ட்ஸ். தொடர்ந்து கவனியுங்கள், முன்னேறுங்கள்.